செவன்த் சம் பாருங்க. A circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each of the sectors. அது என்ன சொல்கிறாங்கன்னா, the radius 120 meter radius எடுத்து ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோன்னா அது 8 ஈக்குவல் செக்டராக டிவைட் ஆகுதா. அப்போனா ஒவ்வொரு ஈக்குவல் செக்டரோட லெங்க்த்து கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ரேடியஸ் 120 மீட்டருக்கு ரேடியஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறப்ப அது 8 ஈக்குவல் செக்டராக வந்து டிவைட் ஆகுதா. ஒவ்வொரு செக்டரோட லெங்க்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 120 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. இப்போ லெங்க்த் ஆஃப் த ஆர்க் என்ன ஃபார்முலானா, ஆரும் அந்த நம்பர் ஆஃப் செக்டார்ஸும் கொடுத்துட்டா length of the arc formula வந்து L is equal to 1/n into 2πr units. ஓகேவா? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்படியே ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 எண்ணுக்கு வந்து 8 இன்ட்டு 2 இன்ட்டு அங்கே பையோட வேல்யூவே அவங்க கொடுக்கல, அதனால் நீங்கள் பையை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர் வந்து 120 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே மேலே 2 டேபிள் இருக்கா, 2 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். இது என்ன வரும், 4 2s are 8 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மேலே 120 இருக்கா, 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண இது 1 டைம் வரும். இங்கே 3 4s are 12, இங்கே 0 வரும். இப்போ நமக்கு டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, மேலே எதுவுமே இல்லை, 30 பை லெங்க்த்து தானே கேட்டிருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 பை மீட்டர் தான் ஆன்சர். அப்போனா ஒவ்வொரு செக்டாரோட லெங்க்த் எவ்வளவு, 30 பை மீட்டர். ஓகே, இப்போ 7th கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் ரைட் பண்ணுங்கள். ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஈக்குவல் செக்டார்ஸும் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து L is equal to 1/n into 2πr. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே பையோட வேல்யூ எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, அதனால் பையோட வேல்யூ நம்ம போட வேண்டாம், அது பையை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவே, 7th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம்.